மண்ணிற்கும் அறிவுண்டா? தன்னில் விழுவது எதுவாயினும் அதில் எதை விளையச் செய்ய வேண்டும், எதை மக்கச் செய்ய வேண்டும் என்ற பேரறிவு கொண்டது இம்மண். இந்த மக்கிய சத்துக்களையும் எவ்வாறு உணவாய் விளையச் செய்ய வேண்டும் என்ற அதிசய அறிவையும் கொண்டது இம்மண். நம்மை உயர்த்திணையாய் எண்ணும் நாம் மண்ணை அக்ரிணை என்று கூறி கொள்ளை லாபம் அடைவோம் என்றெண்ணி நமது அன்றாட விவசாய முறைகளை மறந்து ரசாயன உரமிட்டு மண்ணில் விஷமிட்டு சிறிது சிறிதாய் அதன் உயிரை கொள்ளையிட்டு விளைந்த விஷத்தில் விருந்து கொடுக்கும் நாம் உயிர்த்திணையா? இம்மண்ணை உயிர்ப்புடன் மீட்டு நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா? மண்ணை தாய் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மலடாக இருக்கிற மண் உயிராக மாறுறத கண் முன்னாடி பார்த்து, இது லாபகரமான தொழிலாக பார்த்து, நான் எங்களோட வாழ்க்கை பிரமாதமாக ஆனதுக்கப்புறம் இது யாருக்காவது பரிமாற முடியுமா, இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, மற்ற விவசாயிகள் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களா, இந்த கேள்விகள் நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இது எப்படியாவது மக்கள் இதை புரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னா விவசாயிகள் கடன் மற்றதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கலாமே, லாபகரமாக இருக்கலாமே, இது எப்படி பண்ணுறது, ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது. எந்த ஒரு விவசாயியும் அந்த பூமி தாய்க்கு படைச்சிட்டு தொட்டு வணங்கிட்டு தான் ஒவ்வொரு விதையுமே விதைப்பாங்க. இருந்தாலும் அவங்க இந்த தாய் இறக்குற தருவாயில் இருக்காங்க அப்படின்றது அந்த விவசாயிக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இதை கண்டிப்பாக காபந்து பண்ணுவாங்க. எப்படின்னா எந்த ஒரு பிள்ளையும் தாய் இறந்து போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விவசாயியுமே இந்த மண், அவங்க தாய் மண் அழியணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மண் மாற 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 எல்லாமே மாறிடும். இந்த மண் உயிராக அந்த உயிருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கிடைக்கிற அளவுக்கு இதில் விஞ்ஞானம் இருக்குது. இந்த விஞ்ஞானம் எவ்வளவு சீக்கிரம் இதையெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திட்டோம்னா மற்ற பாதிப்புகள்லேருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்க முடியும். இந்த மாதிரி மண் அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது மணலாக மாறிடும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிர்காலம் இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மண்ணோட வளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நீர் வளமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதை நாம் மேம்படுத்தணுன்ற போது இது யார் கையில் இருக்குன்னா விவசாயிகள் கையில் தான் இருக்கு. மீட்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாயிருக்க யார் ஒன்றிணைப்பது? எண்ணமில்லாமல் இருப்பவர்களுக்கு யார் இந்த எண்ணத்தை புகுத்துவது? இக்கேள்விகளுக்கு விடையாய் 30,000 கிலோமீட்டர் உலகம் முழுக்க இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இந்த 65 வயசில் மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. நான் கனவுல கூட நினைக்கல. அடுத்து பிறக்க போகிற குழந்தை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா நாட்டுக்கும் போய் மண்ணை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வர்றாரு. கூட ஈஸியாக போகலாம், பைக்கில் போகிற ரொம்ப சிரமம். அது ஒரே ஸ்ட்ரெச்சில் 900 கிலோமீட்ரு ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்தந்த நாட்டுக்கு போகும்போது ரொம்ப ஒவ்வொரு இடத்துலையும் தட்பவெட்ப சூழ்நிலை மாறும். இப்போ அரேபியன் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா வெயில் 50 டிகிரிக்கு மேலே இருக்கும். இதே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பூரா வரும்போது பூரா மழையும் காற்று இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எந்த இடத்துலையும் நிறுத்தாமல், ஏன்னா அடுத்த ஈவெண்ட் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க சொல்லி அவர் தொடர்ந்து போயிட்டே இருந்தார். ஒரே நாள் 900 கிலோமீட்டர் போகிறங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கான இது. அதையும் எடுத்து எல்லாம் பண்ணார். இந்த ஒற்றை மனிதன் இவ்வளவு தன்னுடைய உயிரை பணைய வச்சு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மண் வளத்தை காப்பதுடைய அவசியத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அவர் டெய்லி நான் செல்போனில் பார்க்கணும் அவர் கஷ்டப்படுறது, இந்த மழையில் வெயிலெல்லாம் போகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னால் எப்படி சொல்லக்கூட முடியல. இந்த வயசில் அவர்னால எப்படி முடியுது? நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் போகணுன்னா கூட முடிய மாட்டேங்குது. ஆனால் அவர் 100 நாள் எப்படி பயணம் செஞ்சார், இந்த மக்களுக்காக மண்ணுக்காக இவ்வளோ பண்ணுறாரு அப்படிங்கல நினச்சி கூட பார்க்க முடியல. இது சத்குருக்கு எந்த விதத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறது தெரியும்.
மண்ணுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் இவ்வளோ செயல்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த செயலுக்கு ரொம்ப நன்றி சத்குரு. சத்குரு அவர்களுக்கு இந்த பூமியில் உள்ளவரை நாம் அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சத்குருக்கு மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது கண்டிப்பாக வந்து இந்த மாற்றம் வந்து உலகம் முழுக்க கண்டிப்பாக நடந்தே தீரும். மக்கள் வாழ்க்கையில் வந்து சுபிஷம் ஏற்படுன்னு எங்களோட அனுபவத்திலிருந்து தெரியுது. நாம் ஏதோ ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், கட்சி இருக்கட்டும், மண்ணுக்காக ஒன்றாக முடியும். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் மண்ணில் நம்ம ஒன்றாயிடுவோம். மண்ணுக்காக ஒன்றாயிடலாமா? ஆயிடலாமா? The magic of soil is it turns death into life. Depleted soils will not quench the fire of hunger. Unquenched hunger can burn the very world. This is a generational responsibility. Save soil. Let's make it happen.